அதானி என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. அதானி பவர் வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. அது ஒரு 14%. பிப்ரவரி ஜனவரியிலலாம் வந்து அதானியோட ஷேர் வந்து அதால பாதாளத்தில் வந்துச்சு. இன்னைக்கு வந்து 800 ரூபாய் 900 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அதானி பவர் அன்னைக்கு 190 ரூபாய்க்கு விழுந்துச்சு. அந்த ஹிடன்பர்க் உடைய அறிக்கை வந்தப்புறம் 200ல இருந்து இது வந்து நாளைக்கு வந்து 5000 மாறும் 6000 மாறும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாங்குவாங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு என்னவா தங்களுடைய பணத்துக்கு ஆன என்ன ஷூரிட்டி அவங்களுக்கு நாளை காலையில இருக்க போகுது அப்படிங்கிறது கேள்வி. இன்னைக்கு தான் ஒரு சேஞ்ச். இன்னைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சூதாட்டம். அதானிக்கு இது புதுசு கிடையாது. ஷெல் கம்பெனிகளை வச்சு ஷேர் ரேட்டை கூட்டுறதும், ஷெல் கம்பெனியை வச்சு அவங்களுக்கு வரக்கூடிய நிலக்கரி ரேட்டை கூட்டுறது, இந்த வேலைகளை எல்லாம் தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் அதானி இருந்திருக்கு. இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது நேத்துல இருந்தே தொடங்கிருச்சு. அதானிக்கு இது என்ன லாபம் அப்படின்னா, இந்த நாட்கள்ல நடக்கக்கூடிய அவருடைய இந்த ஷேர் வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூல அவர் செல் கம்பெனி வச்சே வாங்குவார். இப்ப நம்ம போட்ட காசு நம்ம போட்ட காசு அப்படியே காத்துல போயிடும். ஆனந்த் சீனிவாசன் மாதிரி வந்து ஒரு நீங்க வந்து கொஞ்சம் பணம் வச்சிருக்கீங்கன்னா நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, ஒரு அக்கறையோட அட்வைஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனலா பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் 197 ரூபாயில அதானி பவர் இருந்தப்பவும் வாங்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. அது என்னைக்கு வேணாலும் விழும். அது இது கேம்லிங். நீ வந்து இந்த மாதிரி சில நிறுவனங்களை வாங்குங்க, இதை வாங்காதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு இதுல புரள்றது ஆயிரக்கணக்கான கோடிகள். இந்த ஒட்டு மொத்தமா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு நம்பர்ஸை வரிசையா சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழலுக்காக கூட இந்த எக்ஸிட் போல் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு ரிசல்ட் இப்பயே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற பதிவுகள் எல்லாம் போடுறாங்க. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஊடகவியலாளர் பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்றிலிருந்து ஏன் நேற்றிலிருந்தே சொல்லலாம், ஷேர் மார்க்கெட்டினுடைய தடபுடலான ஏற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக மாறுது. பலருக்கும் புளிய கரைச்சிருக்குது. பலரும் குஷியில பணம் எடுக்கலாம் அப்படின்னு, நம்ம போட்ட பணத்தை விட அதிகமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையும் பார்க்குறாங்க. இது வந்து 3.0 மோடி ரெஜிம் அப்படின்றது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றாங்க. எக்ஸிட் போல் வந்ததால இந்த பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சிங்கிறது பிஜேபி ஜெயிக்க போகுது அப்படின்ன உடனே அவருக்கு ஃபேவரட்டான அதானி குழுமங்கள் இது எல்லாமே வந்து நல்ல உயரத்துல போய்கிட்டே இருக்கு. ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஃபார் பிஜேபி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த பங்குச்சந்தையினுடைய ஏற்றம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன நடக்குது உள்ள? பங்குச்சந்தையோடைய ஏற்றம், பங்குச்சந்தை அப்படின்னு எடுத்து பார்க்குறப்பவே இது இன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த ஹைப்பில் சின்ன சின்ன இன்வெஸ்டர், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 2 ஷேரு 10 ஷேரு இப்படி வாங்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு ஹாப்பியில் இருக்காங்க. அது உண்மைதான். ஆனால் நம்ம மொத்தமாக இது வந்து பிஜேபியுடைய 3வது டைம் மோடி வரப்போறாருங்கிறதுடைய அறிகுறி அப்படின்லாம் நம்ம எடுத்துட முடியாது. பங்குச்சந்தை அப்படிங்கிறதே பெரிய அளவில் சூதாட்டம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய இடம். பங்குச்சந்தை சூதாட்டம் அப்படிங்கிறது நமக்கு இந்தியா வரலாற்றிலேயே நிறையவே இருக்குது. சமீபத்தில் ஹிண்டன்பர்க் அதானி கூட நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஹைப்லையுமே அதானியுடைய ஷேர் குறித்து தான் அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு, அதிக அளவில் வந்திருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 18% ஏறி இருக்கு. 18%ஆன்னு கரெக்டாக நமக்கு தெரியல. 200 ரூபாய் ஏறி இருக்கு. அதானி பவர் வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. அது ஒரு 14% வந்து ஏறி இருக்கு. இந்த ஏற்றங்கள் வந்து சில நிறுவனங்கள்ல இன்னும் அதிகமா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக இது வந்து முழுக்க இன்னைக்கு அதானியுடைய பங்குகளுடைய விலை அப்படிங்கிறது கடந்த ஒரு வருஷத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னா, போன பிப்ரவரி ஜனவரியிலலாம் வந்து அதானியுடைய ஷேர் வந்து அதால பாதாளத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 800 ரூபாய் 900 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அதானி பவர் அன்னைக்கு 190 ரூபாய்க்கு விழுந்துச்சு. அந்த ஹிடன்பர்க் உடைய அறிக்கை வந்தப்புறம் அதுக்கு பிறகான காலகட்டத்தில் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றம். இது வந்து எக்ஸிட் போலுடைய ரியாக்ஷனா அப்படின்னு பார்த்தா பார்க்கலாம். இந்த எக்ஸிட் ஒவ்வொரு முறையும் தேர்தலுடைய முடிவு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ள பங்குச்சந்தையை இந்த மாதிரி வேகமா கூட்டுறது குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த சூதாடிகள் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாகவும் எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு. இந்த ஒரே நாள்ல நிஃப்டி 600 பாயிண்ட் ஏறுறது, 2% ஏறுறது அப்படிங்கிறது கடந்த 2-3 வருஷங்கள்ல நம்ம ஒரு நாளும் பார்க்காதது. பெரிய அளவுல இவ்வளவு பெரிய இறக்கம் வந்து அதானி விழுந்தப்ப கூட நம்ம பெரிய அளவுல சந்தை விழுந்ததை பார்த்தோம். 2% இன்னைக்கு காலையில இருந்து ஏறி நிக்கிறது அப்படிங்கிறது வந்து கடந்த 2-3 ஆண்டுகள்ல நம்ம எப்பவுமே பார்க்காது. ஆக இதுல நம்ம வந்து டைரக்டா நம்ம அப்படி எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒன்றும்
முழுக்க முழுக்க இது சூதாட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இல்ல ஆனா பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பலருமே கூட பங்குச்சந்தையினுடைய இந்த நிஃப்டியினுடைய உயர்வு, இப்போ ஷேர் மார்க்கெட்டோட இந்த வளர்ச்சி, அதானி குழுமம் வளர்ந்து இருக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சுட்டு ரிசல்ட் இப்பயே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற பதிவுகள் எல்லாம் போடுறாங்க. இல்ல இப்ப ரிசல்ட் இப்பவே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சுமே சொல்ல முடியாது. இப்ப எக்ஸிட் போல வச்சு இன்னைக்கு ஒரு இது நிகழுது. இப்ப நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டே நம்ம எடுத்து பார்க்கறோம் அப்படின்னா, மே 30ஆம் தேதி எஃப்ஐஐ வந்து 3050 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அதாவது ஒரு ஆர்கனைஸ்டா வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது. அவங்க வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த அந்நிய முதலீடு அப்படிங்கிறது மே 30ஆம் தேதி 3050 கோடி குறையுது. மே 31ஆம் தேதி 1600 கோடி கூடுது. அப்போ 30ஆம் தேதி எடுத்ததுல பாதியை 31ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்கவே பல அனலைஸை வந்து பார்த்துருப்பாங்க. எல்லாமே வந்து பெரிய பெரிய நிறுவனங்களா முதலீடு பண்ணக்கூடியவங்க. இவங்களே வந்து தொடர்ச்சியா முதலீடு பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா முதலீடு பண்ணல. கடந்த ஜனவரியில இருந்து எடுத்து பார்த்தோம்னா எல்லா மாசமுமே அவங்க வந்து அவங்களுடைய முதலீடு எடுத்திருக்காங்க. மார்ச் மாசம் மட்டும் ஒரு குறைஞ்ச அளவுல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கடந்த இந்த 5 மாதத்துல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உடைய இந்த ரோலெல்லாம் நம்ம பார்க்குறப்ப இந்த இந்திய பங்குச்சந்தையில இருந்து நிறைய பணம் வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது எதனால? இந்த தேர்தலை மையமாக வச்சு என்ன வேணாலும் நடக்கலாம், அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்குகள் நாளைக்கு விழலாம். இந்த அச்சம் தான் காரணம். இது மே மாசம் வரைக்கும் நடக்குது, மே 30ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு தான் ஒரு சேஞ்ச். இன்னைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சூதாட்டம். இப்ப பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து கடந்த 2 மாசமாவே கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டே வருது. கனரா பேங்க் வந்து அவங்களுடைய பங்குகளை வந்து பிரிச்சு கொடுத்தாங்க. ஒரு ஷேருக்கு 5 ஷேர் அந்த மாதிரிலாம் அவங்க பிரிச்சு கொடுத்தாங்க. அப்படி பிரிச்சு கொடுத்த பிறகு கனரா பேங்க் வந்து கூடிக்கிட்டு இருக்கு, எஸ்பிஐ கூடிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் படிப்படியா கூடி வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்த எடுத்து பாக்குறப்ப இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி தொடர்ச்சியா பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை பண்ணக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எல்ஐசியில இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு தான் நினைப்பாங்க. ஏன் நினைப்பாங்கன்னா, ஜி வந்து என்னைக்கு அதை யார்கிட்ட தாராவத்து கொடுப்பாருன்னு தெரியாது, அதனால அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிதான் நினைப்பாங்க. இருக்குமா இருக்காதோ நிறுவனம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் ஓஎன்ஜிசியும் மற்ற கம்பெனிகளும். ஆனா எப்படி கடந்த சில மாதங்களா பொதுத்துறை நிறுவனங்களை நோக்கி, குறிப்பா ஒன்றிய அரசாங்கத்துடைய நிறுவனங்களை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருந்ததை பார்த்தப்ப, அப்ப இதையெல்லாம் பலப்பட போகுதா, ஓஎன்ஜிசி இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகுதா அப்படிங்கறதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து கேள்வியா வருது. அப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து ஆட்சி மாற்றத்தை மையமா வச்சுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கடந்த 2 மாதமா நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அப்போ அந்த மாதிரியான மாற்றமா இது அப்படின்னு கிடையாது. இப்ப போன ஒரு வாரத்திலயுமே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்குது. அப்படிதான் நடந்திருக்கு. இப்ப அதானி பங்குகள் வந்து திடீர்னு 800-900 ரூபாயை நோக்கி நகர்ந்துருக்குன்னா, இதால இந்த சூது அப்படிங்கிற வார்த்தையை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணி அதை சொல்ல முடியும்? அதானி ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி அதானி என்டர்பிரைசஸ் 4000 போயிருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் பெரிய பெரிய அளவுக்கு போயிருக்கு. அப்படி போயிருக்கக்கூடியதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் விசாரணையில இருக்கு. ஹிண்டன்பர்க் மாதிரியான பல அறிக்கைகள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி அதானிக்கு இது புதுசு கிடையாது. ஷெல் கம்பெனிகளை வச்சு ஷேர் ரேட்டை கூட்டுறதும், ஷெல் கம்பெனியை வச்சு அவங்களுக்கு வரக்கூடிய நிலக்கரி ரேட்டை கூட்டுறது, இந்த வேலைகளை எல்லாம் தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா தான் அதானி இருந்திருக்கு. அப்போ அதானி மாதிரியான நிறுவனங்கள் இன்னைக்கு திடீர்னு 2%, 14%, 4% ஏறுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி சூதாட்டம் தான் இருக்க முடியும். இப்ப இன்ஃபோசிஸ் இருக்கு, ₹1 தான் கூட்டி இருக்கு. இவ்வளவு பெரிய இதுல கிட்டத்தட்ட கூடி இருக்கணும், ஆனா அது ₹1 தான் கூடி இருக்கு. அப்போ இந்த அது ஒரு ஸ்ட்ரக்சரான நிறுவனம், அது நீண்ட காலமா ஐடியில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்படி நம்ம பல கம்பெனிகள் எடுத்து பாக்குறப்ப அதுலலாம் வந்து பெரிய அளவுல மாற்றங்கள் நிகழலை. இன்னைக்கு இந்த 600 பாயிண்ட் நிப்டியில மாற்றங்கள் நிகழலை. ஆக இன்னைக்கு நடக்கிறதே ஒரு சூதாட்டம். அது வந்து எக்ஸிட் போலின் வழியாக ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பின் வழியாக கிஃப்ட் நிப்டியை 2 நாளா ஏத்தி இன்னைக்கு வந்து ஒரு 600 பாயிண்ட ஏத்தி விட்டுருக்காங்க. இது நாளைக்கு காலையில டுபுக்குன்னு விழும். இப்ப இன்னைக்கு வந்து மோடி தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதானியை நிறைய பேர் வாங்குவாங்க, அவங்க எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்க போறாங்க. இப்ப ஹைல இருக்கும்போது யாரும் வாங்குவாங்களா? விற்கதானே செய்வாங்க. இல்ல இப்ப அதானியுடைய ஷேரை இன்னைக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க விற்பாங்க. நாளைக்கு என்ன வேணாலும் மாறும், இதுக்கு பின்னாடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நாளை காலையில மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய பேர் விற்பாங்க. ஆனா
சாதாரணமா கையில ஒரு 10,000 வச்சுட்டு கூட ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். 1000 ரூபாயை வச்சு கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏதோ ஒரு வகையில இதுல கிடைக்கிறது லாபம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சின்ன லெவல்ல ஏதோ ஒரு ஆப்பை செதோராவோ இல்லை வேற ஏதோ ஏஞ்சல் ஒன்னோ ஏதோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அன்னைக்கு வந்து கையில கிடைக்கிற 10 ரூபாய்க்கு நான்லாம் கூட வாங்கிருங்க. ஒரு 18 ரூபா கிடைச்சுன்னா ஒரு சவுத் இந்தியன் பேங்க் வாங்கி வைப்போம். சில நேரங்களில் நம்ம ஏன் இப்போ வந்து இந்த டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அதை வாங்கக்கூடாது அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இன்னைக்கு திரும்ப மோடி வரப்போறாரு, அதானி கம்பெனி இந்த 3200 இருந்து இது வந்து நாளைக்கு வந்து 5000 மாறும், 6000 மாறும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாங்குவாங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு என்னவா தங்களுடைய பணத்துக்கு ஆன என்ன ஷூரிட்டி அவங்களுக்கு நாளை காலையில இருக்க போகுது அப்படிங்கிறது கேள்வி. இப்ப 1000 ரூபாய்க்கு வாங்கினவங்க 4000 ரூபாய் வந்துருச்சுன்னு விற்க செய்வாங்கல்ல. ஆமா, அப்படி இருக்கிறவங்கள முடியுதா? இப்ப அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. பல ஆப்ல இப்ப செதோரா மாதிரி ரொம்ப ரொம்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. சாதாரணமா நான் சொல்ற மாதிரி இந்த டிஜிட்டல் போன் கையில வந்ததுனால ஆப்பின் வழியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சாதாரணமான ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல எல்லாமே இன்னைக்கு காலையில இருந்து வாங்க முடியும், விற்க முடியல. அதை வந்து பலரும் பதிவு பண்றாங்க. அவங்க செதோரால இருந்து எல்லாருக்குமே நோட்டிபிகேஷன் அனுப்பியிருக்காங்க. ஆமா, எங்க சர்வர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது ஷேரை வாங்கி வச்சு டீபின் போட்டு விற்பனை பண்ணக்கூடியவங்க யாரும் இன்னைக்கு காலையில இருந்து விற்க முடியல. 2 நாளைக்கு முன்னாடி அதானி ஷேரை வாங்கி ஒரு 10 ஷேரை வந்து ஒரு 30,000 போட்டு வாங்கி இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கலாம் லாபத்தோட அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விற்க முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த 2000 ரூபாய்க்கு அதிக விலை கொடுத்து இன்னைக்கு வாங்க முடியும். ஒரு சர்வர்ல இப்படி ஒரு வாங்க முடியும் விற்க முடியாத ஒரு பிரச்சனை வந்து எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இது உண்மைன்னு எப்படி நம்புறது? ஏற்றம் வந்து உண்மையா இருந்திருந்தா, நீ சரியா இருந்தா, கிராஜுவலான வளர்ச்சியா இருந்திருந்தா வித்துட்டு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருந்திருக்கணும்ல. அது இதுல இல்ல. அப்ப அந்த இடமே நமக்கு வந்து இது ஒரு சூதாட்டம். இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது நேத்துல இருந்தே தொடங்கிருச்சு. இப்ப நேத்தே இருந்து இப்ப வழக்கமா செபில இருந்து சில நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த ஆன்லைன் கால்ஸ் நம்பி வாங்காதீங்க, செபி ரெஜிஸ்டர் இல்லாத வாட்ஸ்அப் இதெல்லாம் நம்பி வாங்காதீங்க, அதை பே பண்ணி அவங்க கிட்ட கால்ஸ் கேட்காதீங்கலாம் நிறைய மெசேஜஸ் வந்து எப்பவுமே நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. இவங்க எல்லாருமே நேத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு எங்களுக்கு பே பண்ணா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு காலே சொல்லுவோம், நீங்க எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படின்னு நேத்துல இருந்தே மெசேஜஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்லாம் இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான இருக்கக்கூடிய குரூப்ல எல்லாமே இதை நம்ம பார்க்க முடியுது. ஆக இன்னைக்கு ஒரு கேம்லிங் நடக்க போகுது அப்படிங்கிறது நேத்துல இருந்தே ஒரு பெரிய வலைப்பின்னலின் வழியா தான் அது நடக்குது. இது மோடிக்கு கிடைத்த வெற்றி. இப்ப மோடி வருவாரு ஜெயிப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருப்பாங்க. கடந்த 5 மாசமும் எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் கூடிக்கிட்டே வந்திருக்கும். மோடி சார்ந்த பல நிறுவனங்களுடைய ஷேர் கொஞ்சமா கூடிக்கிட்டே வந்திருக்கும். அப்படி எதுவுமே நிகழாம பொதுத்துறை நிறுவனங்கள் கூடுது, சில கம்பெனிஸ் வந்து கூடுது. இப்ப அதானி பவர் வந்து கூடுது அப்படின்னா அதுக்கு சில காரணங்களை சொல்றாங்க. அது இல்லாம எல்லா கம்பெனிகளும் கொஞ்சம் கொஞ்சமா கூடியிருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்கிறது ஒரே நாள்ல 380 சீட்டு 400 சீட்டுன்னு ஒரு எக்ஸிட் போல், மறுநாள் 600 பாயிண்ட் நிப்டி ஏறுது. இது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சூதாட்டம். இன்னொன்னு, கையில கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பண்ணலாமான்னு 4 யூடியூப் வீடியோவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அப்பாவிகளுடைய பணத்தை சுருட்டுறதுக்கான வேலையை தான் பாக்குறாங்க அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் அப்ப இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய நம்பர்ஸ் உயர்ந்திருப்பது அப்படிங்கிறது மோடியினுடைய 3.0 குறிப்பது அல்ல அப்படின்றத நீங்க சொல்றீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். மோடியினுடைய வெற்றி ஷேர் மார்க்கெட்டோடு தொடர்புடையது அல்ல அப்படின்னு எடுத்துக்கிறவா? இல்ல, மோடியுடைய வெற்றியோ காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியோ அது ஷேர் மார்க்கெட்ல ஒரு ரியாக்ஷன்ஸை நடத்தும். மோடி வெற்றி பெற்றா சில கம்பெனிஸ் கூடும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா சில நிறுவனங்கள் கூடும். இது கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல நிகழும். அது 4ஆம் தேதிக்கு பிறகு நடந்தா தான் சரியானதா இருக்கும். ஆமா, அது 4ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் தேதி காலையில 9 மணிக்கு 9:15 ஆரம்பிக்குதுன்னா 10 மணிக்கு 11 மணிக்குல இருந்து அந்த சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த யூகத்தின் அடிப்படையில முதலீடுகளும் இந்த ஏத்தம் இறக்கமும் இருக்குல்ல, இது வந்து கடந்த 2-3 மாசமா நடக்கக்கூடியது வந்து தேர்தலின் வெற்றியை மையமா வச்சு கிடையாது. இப்ப என்கிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு, நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, அதானியே வாங்கி வைப்போம், எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வித்துருவோம், ஒரு லாபத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இப்ப இப்படி வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு யூகத்துல இருப்பாங்க. சொன்னதும் படிச்சிருச்சு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இப்ப இந்த சர்வர் வித்துருக்கலாம் தான். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகத்துல இருப்பாங்க. ஆனா ஒரு இன்ஸ்டிடியூஷனலா இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு நடக்கிறது அப்பட்டமான சூதாட்டம்.
இது வந்து ஒரு மாசத்துல நடந்த வளர்ச்சி கிடையாது. போன வாரம் குறையுது, இந்த வாரம் கூடுது, அது ஒரே நாள்ல கூடுது அப்படிங்கிறது இது வந்து தேர்தலோட சம்பந்தப்பட்டது கிடையாது. இது எக்ஸிட் போல், அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட வதந்திகள், பல பேசப்பட்ட யூகங்கள், இதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு இது நடக்குது. இப்ப சோசியல் மீடியால அல்லது ஊடகங்கள்ல வர்றதை நம்பி அதானியுடைய ஷேரை வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்குன்னு வாங்கிட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா, இன்கேஸ் மோடி வீழ்ச்சி ஒருவேளை நடந்தால், பிஜேபி ஆட்சி மாற்றம் நடந்தா, அந்த பணத்தை பூராத்தையும் பங்குகள்லாம் குறைய ஆரம்பிக்கும்ல அதானிக்கு. ஆப்வியஸா அதானி மேல ஒரு பெரிய அலிகேஷன் பிரஷர் இருக்கு. இப்ப அது 100, 120, 80 இந்த மாதிரி வந்துச்சுன்னா போட்ட பணத்தை சுருட்டிட்டு அதானி கிளம்பிடுவாரு, ரைட்? போட்ட பணத்தை சுருட்டிட்டு அதானி கிளம்ப முடியாது. அவருக்குமே வந்து அது ஒரு பெரிய லாஸ்ல தான் முடியும். ஆனா இதுக்குள்ள இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, நேத்து வந்து 3000 ரூபாய்க்கு இறங்குறவங்க நாளை கழிச்சு காலைல வாங்கிட்டு வித்துட்டு போயிருவாங்க. இதுல இந்தியாவுக்கு வெளியில வந்து ஷேரே இல்லாம நீங்க விற்க முடியும். இந்த ஷார்ட் செல்லர்ஸ்னு சொல்லுவாங்க. ஹிண்டன்பர்க் பண்ணது அதுதான். மொத்தமா வாங்கிட்டு ஒரு நாள் மொத்தமா வித்துட்டு போறது. அந்த ஷார்ட் செல்லர்ஸ் பணத்தை பெருசா எடுத்துட்டு போயிருவாங்க. அதானிக்கு இது என்ன லாபம் அப்படின்னா, இந்த நாட்கள்ல நடக்கக்கூடிய அவருடைய இந்த ஷேர் வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூல அவர் செல் கம்பெனி வச்சே வாங்குவார். அவர் ஏற்கனவே அப்படிதான் பண்ணிருக்கிறாரு. வேற வேற பேர்கள்ல டூப்ளிகேட் கம்பெனிகள் பேர்ல இன்னைக்கு வந்து வாங்குவாரு, விற்பாரு. அதுல அவர் ஒரு பெரிய பணத்தை சுருட்டிடுவாரு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விழுது அப்படின்னா, இப்ப போன முறை விழுந்துச்சுல, இன்னைக்கு வந்து 800 ரூபாய் இருக்கிற அதானி இப்ப அவர் வந்து 150 ரூபாய்க்கு வந்துச்சுல, அன்னைக்கு வந்து அதானுடைய சொத்து மதிப்பும் குறைஞ்சு போகுது. ஷேர் வேல்யூ அவர்கிட்ட ஒரு பெரிய பெர்சன்டேஜ் இருக்கும்ல, அதோட வேல்யூ குறைகிறப்ப அவருடைய சொத்து மதிப்பும் குறையும். அது குறைய குறைய அவர் திவால் ஆகிட்டே இருப்பார். இப்ப நம்ம போட்ட காசு யார்கிட்ட? நம்ம போட்ட காசு அப்படியே காத்துல போயிடும். இப்ப இன்னைக்கு வந்து அதை வாங்குறாங்கல்ல, இன்னைக்கு 800 ரூபாய்க்கு வாங்குறாங்கல்ல, ஏற்கனவே 157 ரூபாய்க்கு அதானி பவர் ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. அவர் இன்னைக்கு 800 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருவாரு. நாம 800 ரூபாய்க்கு வாங்கினது அவருக்கு நாளைக்கு வந்து 1500 மாறிச்சுன்னா தான் எனக்கு இன்னொரு 700 ரூபாய் லாபம். உங்களுக்கு 700 ரூபாய் லாபம். ஆனா 800 வந்து 100 ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க, என்னோட 700 ரூபாய் என்ன? அது அவ்வளவுதான். அது ஒண்ணுமே, அது வந்து அதானியுடைய கம்பெனிகளுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். மற்ற இந்த மாதிரி எஃப்ஐஐ டிஐஐ எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க உங்க பணத்தை இன்னைக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. இன்னைக்கு நீங்க 800 ரூபாய்க்கு ஒருத்தர் இருந்து வாங்குறீங்கல்ல, அவர் அதை கொண்டு போயிடுவாரு. அது வந்து அதானியோட ஷெல் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி எஃப்ஐஐ டிஐஐ மாதிரி பெரிய பெரிய முதலீடுகளும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சூதாட்டம் பண்ணக்கூடியவங்களாம் இருக்கலாம். இவங்க யாரும் அந்த பணத்தை சுருட்டிட்டு போயிடுவாங்க. அதான் நடக்க போகுது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நடந்த இந்த நிஃப்டியோட ஏற்றமும் ஏற்கனவே இவங்க சொன்ன இதுவும், இன்னைக்கு 600 பாயிண்ட் வந்து நிஃப்டி ஏறும் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டா நீண்ட காலமா ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அனலைஸ் பண்ணக்கூடியவங்க யாருமே வந்து ஒரே நாள்ல இப்படி ஏறும், அதை நம்பி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் 2-3 நாள்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சூதாட்டத்தின் வழியா திடீர்னு நிகழ்றது. இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆய்வு வந்துச்சுன்னா இதுவும் மாட்டோம், இதுவும் மாட்டோம். இன்னொன்னு, இன்னைக்கு இதுல புரள்றது ஆயிரக்கணக்கான கோடிகள். இந்த ஒட்டு மொத்தமா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு நம்பர்ஸ் வரிசையா சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழலுக்காக கூட இந்த எக்ஸிட் போல் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கலாம். இவங்க எல்லாருமே இப்ப இந்த பெரிய பண்ண நியூஸ் 18 மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்க. இவங்களுடைய வேற நிறுவனங்கள் வந்து இதுக்குள்ள பெரிய அளவுல இருக்குது. ஆனா நம்ம பாக்குற பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே அவங்களுடைய பாஸ் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல பெரிய நிறுவனங்கள் நடத்துறவங்க தான். அம்பானி, பச்சமுத்து, எல்லாருமே பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இருக்காங்க. இவங்கெல்லாம் வேற வேற கம்பெனிகளுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக இது ரெண்டுமே ஒரே செட்டு தான். இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நிகழக்கூடிய இந்த மாற்றத்தை அடிப்படையா வச்சு கூட அந்த எக்ஸிட் போல் வந்து மொத்தமா சொல்லப்பட்டிருக்கலாம். ஏன்னா அது எப்படி வந்து 600 பாயிண்ட் நிஃப்டி ஒரே நாள்ல ஏறுங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்களோ, அதே மாதிரிதான் அந்த 385 யாருமே நம்ப முடியாதது தானே. இந்த 3 நாளா நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம நம்ப முடியாத விஷயங்களா நடந்துகிட்டு இருக்கு. எல்லா அரசியலை பாக்குற யாரும் இந்த 385 நம்ப மாட்டாங்க. 401 நம்ம மோடியே 400 சொன்னா அவங்க 401 அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து வந்து 900 1000 போட்டு ஒருவேளை இன்னும் அதிகமா கூட வர வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துலதான் நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இது எல்லாமே பிஜேபிக்கு வந்து கடைசி நாள்ல, பிஜேபியும் அதை சுத்தி இருக்கிறவங்களும் கடைசி நாள்ல சுருட்டுவதற்கான எல்லா வேலைகளும் பாக்குறாங்கன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நாளைக்கு வந்து இப்போ ஒருவேளை நெக் டு நெக் இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இப்படி ஏறி இருக்காரு. ஆக இன்னைக்கு வந்து அதானிக்கு இன்னைக்கு 300-400 பாயிண்ட் கீழே விழுந்துரும். இப்ப இன்னைக்கு விலையை ஏற்றி வச்சு அவர் வித்துக்கிட்டு இருப்பாரு. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு இருப்பாரு.
ஆக இந்த இடத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான கோடிகள் புரளுது. அப்ப அதுவும் நம்ப முடியாதது, இதுவும் நம்ப முடியாதது. இந்த நம்ப முடியாததை வச்சு இந்த 3 நாள் ஒரு பெரிய கேம் நடக்கும். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதானியை 10 ஆண்டுகளாக நண்பனாக என்னெல்லாம் கூட சேர்த்து கூட்டு வந்தாரோ மோடி, அதன் எல்லாத்திற்குமான பிராயச்சித்தத்தையும் பலனையும் இந்த ஒரு சில நாட்கள்ல ஒரு நண்பர் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இது நகர்க்குது. ஆமா, அந்த சந்தேகத்தோடையும் இதை பார்க்கலாம். 2வது, தேர்தலுக்கு பிறகு இவங்க பண்ணக்கூடிய கலாட்டாக்கள், தேர்தல் முடிவுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அது எல்லாம் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்படக்கூடிய இடத்துல இல்ல இது இயல்பா நடந்துச்சு, எக்ஸிட் போலும் அப்படிதான் வந்து மாஸ் மைண்டை செட் பண்றது, எக்ஸிட் போலும் அப்படிதான் வந்துச்சு, ஷேர் மார்க்கெட்டும் குப்புன்னு தூக்குச்சு, நாங்க இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கோம், அதை ஏன் நீங்க வந்து சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறது. இன்னைக்கு வந்து சின்ன சின்ன இன்வெஸ்டரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கே என்ன தோணும்னா, இன்னைக்கு சாயங்காலம் ஒருவேளை நாளைக்கு மோடி தோத்துட்டா நம்ம போட்ட 10,000 போயிருமோ, சேச்சா அவர் ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு மனநிலை வந்து உருவாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செட் பண்றாங்க. அது நியூஸா இருக்கலாம், எக்ஸிட் போலா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம். இந்த 3 நாள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திரைமறைவுல நிகழக்கூடிய, ஆயிரக்கணக்கான கோடிகள் புரளக்கூடிய, அதிகார வர்க்கத்துக்குள்ள நிகழக்கூடிய நாடகங்கள், இதை எல்லாத்தையும் இந்த 31ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் அவங்க நடத்துறாங்க. நரேந்திர மோடி மீது உண்மையிலேயே நம்பிக்கை இருந்து அவர் இந்த நாட்டை வளர்த்திருக்கிறாரு, இவர் திரும்பதான் 3வது முறை வருவாரு அப்படின்னு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த FII மாதிரியான ஆட்கள், நிறுவனங்கள்லாம் நம்பியிருந்தா கடந்த 5 மாசத்துல எல்லா மாசமும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்காது. மூலதனத்தை, முதலீடுகளை வெளியே எடுத்திருக்க மாட்டாங்க. அது வந்து தெளிவா நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆக உண்மையிலேயே இந்த 5 மாசத்துல இங்க வந்த மூலதனம், போன மூலதனம், இதெல்லாம் கணக்கெடுத்து பாக்குறப்ப மோடி அரசு உடைய இறுதி காலத்துல ஷேர் மார்க்கெட் குறையதான் செஞ்சிருக்கணும். இந்த கடைசி நாள்ல அவங்க வந்து ஒரு சூதாட்டத்தை நிகழ்த்துறாங்க. இது எல்லாத்துடைய மாற்றத்தையும் 4ஆம் தேதி நமக்கு தெளிவா தெரிய போகுது. ரைட். ஆக இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்களும் சரி, இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் சரி, ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்கு அந்த கிரவுண்டுக்குள்ள போய் உட்கார்ந்து மேனிப்புலேட் ஆயிட்டு இருக்காம கூலா இருங்க. இன்னும் ஒரு 12 மணி நேரம் தான் இருக்கு, ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அதை நோக்கி நகல ஆரம்பிக்கலாம். சிலர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு எழுதுறாங்க, சிலர் வந்து அவங்களோட இயல்பை மீறி கண்ணீரோடு எழுதுறதை பார்க்க முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களை வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போயிருமோன்றதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த பிரச்சனையை வந்து ஒரு மாஸ் பிரச்சனையை நீங்க பேசினா மக்களாலேயே ஏத்துக்க முடியாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டுட்டு அதுல லாஸ்ன்னு சொல்றது வந்து சாமானிய மக்களுக்கு அதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால வழக்கமா இப்போ ஆனந்த் சீனிவாசன் மாதிரி வந்து ஒரு நீங்க வந்து கொஞ்சம் பணம் வச்சிருக்கீங்கன்னா நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்கன்னு ஒரு அக்கறையோட அட்வைஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனலா பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அதானி வந்து 197 ரூபாயில அதானி பவர் இருந்தப்பவும் வாங்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. அது என்னைக்கு வேணாலும் விழும். அது இது கேம்லிங். நீ வந்து இந்த மாதிரி சில நிறுவனங்களை வாங்குங்க, இதை வாங்காதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சர்வர் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய இந்த சதோரா மாதிரியான ஆப்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி இதுக்குள்ள அன்னைக்கு ஆனந்த் சீனிவாசன் சொன்னப்ப, அன்னைக்கு அவர் சொன்னப்ப நம்ம வாங்கலை, இன்னைக்கு அது 800 ரூபாய்க்கு மேலே போயிருச்சே அப்படின்னா நமக்கு ஒரு ஆதங்கம் வரும். ஆனந்த் சீனிவாசன் தப்பா சொல்லுவாரோன்னு கூட தோணும். ஆனா அந்த கம்பெனி எப்போ வேணாலும் இறங்கும். இந்த சூதாட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் நீங்களும் சொல்றோம். உண்மை. ஒரு கடத்தருவுக்கு போறப்போ ஒரு பொருள் விற்கிறவன் கையில தொட்டு பார்த்தா அந்த சில்லுன்னு மேல ஏறும். அதை பார்த்துட்டு நீங்க நம்பி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அதை தொட்டா ஒண்ணுமே பண்ணாது. உங்களுக்கு கீழே ஒரு மேக்னெட்டை வச்சு அவன் ஏத்திருப்பான். இது மாதிரி ஒரு பூச்சாண்டி வேலையை அதானி நிறுவனங்கள் காட்டுது. அதுதான் தேர்தல் ப்ரெடிக்ஷன் டிசைட் பண்றாங்க. இது தேர்தலோடு ஒட்டி இருக்கிறதால இவ்வளவு தூரம் அதையும் குறித்து நம்ம விவாதிக்க வேண்டியதா மாறி இருக்குது. ஒரு நல்ல உரையாடல், பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையா பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.